எந்த எக்ஸப்ஷனலும் இல்லாமல் ஆமென் கிறிஸ்துவையே ருசி பார்க்க நாம் எப்பொழுதும் மனதாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் மெய்யாகவே நம் பிழைக்கிற அனுபவத்துக்கு நேராக நம்மளால் வர முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆமென் ஜீவ அப்பமான கிறிஸ்து ஆமென் அவரே நின்று கொண்டு சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி. ஆனால் உன்னை எத்தனை பேர் மனதாக இருக்கிறீங்க? அன்பானவர்களே பாருங்க, ஆமென் இயேசுவானவர் எடுத்து சொல்கிறார், என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படியாக நான் வானத்தில் இறங்கி வந்த அப்பம். பாருங்க, அப்போ யாருக்கு ஆமென் மறியாமல் இருக்கிற அனுபவம், யாருக்கு ஜீவன்? எஸ், யாரு புசிக்கிறானோ அவனுக்கு தான் ஜீவன். அப்படி என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாளையத்துக்கு வெளியே விழுகிறதான மன்னாவை கண்ணால கண்டு ஆமீன் அதை தொட்டு பார்த்து ஆமேன் அதை வர்ணித்து இப்படியெல்லாம் இருந்தால் ஒருபோதும் அவர்களுக்கு உள்ள ஜீவன் இருந்திருக்காது. மாறாக அவர்கள் அதை எடுத்து ஆமேன் அதை புசித்ததினால தான் அவர்களுடைய சரீரத்தில் பலன் உண்டாயிருந்தது.